ஸ்லாங்கூர் அம்னோவுடன் மாநில மாய்காவுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் கிடையாது. அவர்களை தொடர்பு கொள்ள மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளும் கண்டுகொள்ளப்படவில்லை என மாநில மாய்கா தொடர்பு குழு தலைவர் சங்கர்ராஜ் ஐயங்கர் விரக்தியுடன் தெரிவித்துள்ளார். தேர்தல் காலத்தில் மட்டுமே அம்னோவின் கண்களுக்கு மாய்கா தெரியும் என அவர் கூறினார். பக்காத்தான் அரப்பான் தலைமையிலான மாநில அரசுடனும் ஒரு குறிப்பிட்ட அளவில்தான் உறவு இருக்கிறது. அரசாங்க கூட்டணி கட்சிகளுக்கு ரெட்ரீட் முகாம் ஏற்பாடு செய்வதாக ஜனவரியில் கூறினார்கள். இன்று ஆகஸ்ட் மாதமே முடியப் போகிறது, எதுவும் நடந்த பாடில்லை. உறவு விரிசலடைந்துள்ள நிலையில் தேசிய முன்னணியை விட்டு வெளியேற வேண்டும் என்பதே பெருவாரியான ஸ்லாங்கூர் மாய்கா பேராளர்களின் விருப்பமாக உள்ளது. தொண்டர்களின் விருப்பத்தை மதிக்க வேண்டியது தனது கடமை என குறிப்பிட்ட சங்கர், இறுதி முடிவு தேசிய தலைவர் மற்றும் மத்திய செயலவையை பொறுத்தது என குறிப்பிட்டார். The relationship only comes in when election time and whenever they have program. After that, they don't entertain us. So I have called him many times. I've called the secretary. Okay, there's no response. My friend from MCA also having the same problem. Okay, I don't know why they don't want to have relationship. In fact, Mugat is a very good friend with me. I was in the youth, he was in the youth before. As what I told you, whenever they want to do some programs or when by-election or election, then only they look for us. Other than that, there's no relationship. So the delegates have decided whether they want to be there or not. So delegates said no. So led to the president to decide. Current PH ஒரே வாட்டி மந்திரி பிரசாதம்ல சந்திச்சாரு. அதாவது நானும் செக்ரட்டரியும் போயிருந்தோம். அப்போ சொன்னார், போன வருஷம் நம்ம ஒரு ரிட்ரீட் செய்வோம் ஜனவரியில் ரிட்ரீட் செய்வோன்னு. ஆகஸ்ட் ஆச்சு. ஸோ அடுத்த எலெக்ஷனுக்கு தான் ரிட்ரீட் செய்வாங்க. இதுக்கு வந்து என்ன நடவடிக்கை நம்ம ஒன்றும் சொல்லலை, சந்திக்கல, நம்ம மீட்டிங் கட்டோம், அதுவும் செய்யல. அப்புறம் எப்போ நம்மளை பார்க்க போகிறாங்க, எலெக்ஷன் எப்பயா? மற்றொரு நிலவரத்தில் கபடி, சிலம்பம் இரண்டும் சுக்மாவில் தற்போது உள்ளது போல் விருப்ப போட்டியாக இல்லாமல் நிரந்தர மற்றும் கட்டாய விளையாட்டாக இடம்பெற வேண்டும் என சங்கர் வலியுறுத்தினார். கபடியும் சிலம்பம் ரெண்டும் கம்பல்சரி ஸ்போர்ட்ஸாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா எப்போதும் நம்ம வந்து எலெக்டிவ்ல தான் வந்துட்டு இருக்கோம், நம்ம வந்து பெர்மனண்டாக இல்லை. ஸோ இது வருஷம் நம்ம கேட்குறோம். பெர்மனண்டாக இருந்தாக்க அவங்க தக்குவீமில் போட்டாங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ அதனால அது ஒரு தீர்மானம். இவ்வேளையில் ஸ்லாங்கூரில் 50க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட தமிழ் பள்ளிகளின் எண்ணிக்கை குறித்தும் அவர் கவலை தெரிவித்தார். ஒரு பள்ளியில் வெறும் 6 மாணவர்கள் மட்டுமே இருப்பதை சுட்டிக்காட்டிய சங்கர், தமிழ் பள்ளிகளை பொதுமக்கள் ஆதரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஸ்லாங்கூரில் வந்து 19 தமிழ் பள்ளி 50 மாணவர்களுக்கு கீழே இருக்கு. அதில் ஒன்று வந்து 6 மாணவர்கள் தான் இருக்காங்க. அதுக்கு நம்ம பேராளர்கள்ட்ட என்ன சொல்லியிருந்தோம்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த தொகுதி கிளைத்தலைவருங்க போய் அந்த பள்ளியை பார்த்து எப்படி நம்ம வந்து சேர்ந்து வேலை செஞ்சு நம்ம வந்து அங்கே மாணவர்களில் கூடைய ஆக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஷா அல்லாம் மாசா பல்கலைக்கழக மண்டபத்தில் நடைபெற்ற ஸ்லாங்கூர் மாய்காவின் 79வது பேராளர் மாநாட்டுக்கு பிறகு சங்கர்ராஜ் செய்தியாளர்களிடம் பேசினார். அந்த மாநாட்டை தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S. விக்னேஸ்வரன் தொடக்கி வைத்தார். இவ்வேளையில் தேசிய முன்னணியிலிருந்து மாய்கா வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி கூட்டரசு பிரதேச மாய்கா தொடர்பு குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கூட்டணி கட்சிகளின் நலன்களை காப்பதில் தேசிய முன்னணி தலைவர் டத்தோஸ்ரீ அமர் ஜாயிட் அமிடி தோல்வியடைந்திருப்பதாக கூறி சனிக்கிழமை நடைபெற்ற ஆண்டு பேராளர் மாநாட்டில் அந்த தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. தொண்டர்களின் விருப்பத்தை மதித்து தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறுவதா இல்லையா என்பதை இனி கட்சி தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும் என கோலாலம்பூர் மாய்கா தொடர்பு குழு தலைவர் S. ராஜா கூறியிருக்கின்றார். இதற்கு முன் கடா மற்றும் பினாங்கு மாய்கா மாநாடுகளில் இதே போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது.